இந்த துவையலை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற மூட்டு வலி அப்படியே பறந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமான கால்சியம் சத்து, நார் சத்து எல்லாமே இருக்குது. ஸோ நான் எதை பற்றி பேசுகிறேன்னு தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி வந்து பிரண்டையை வச்சு ஒரு சூப்பரான துவையல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பிரண்டையை வச்சு ஊறுகாவுமே செஞ்சு போட்டிருக்கேன். ஸோ கீழே வந்து டேக் பண்ணுறேன், யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பிரண்டையில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் இருக்கிற நாரெல்லாம் 4 பக்கமும் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு உளுந்து சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், அப்போ தான் ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 7-8 பட்டை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. ஒரு 20 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஸோ அதையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து தனியாக மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கிறேன். வறுத்த அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு பிரண்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வந்து சேர்த்துக்கிறேன். பிரண்டை க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணுங்கள். எண்ணெய் தேய்க்காமல் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே அரிக்க ஆரம்பிச்சிடும். பிரண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து சுருங்கி வறண்டு வந்துடணும். நல்லா வதக்கி எடுக்கலைன்னா நாக்கெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏற்கனவே வறுத்து வச்ச பொருட்களோட இதையும் சேர்த்துட்டு ஒரு சுற்று வந்து சுற்றிட்டு வந்துடலாம். மிக்சியில் ஒரு சுற்ற விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு துவையல் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஹெல்தியான ஒரு துவையல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அடிக்கடி சாப்பாட்டில் இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.